இந்தோனேசியாவிற்கு சட்டவிரோதமாக 3.6 மில்லியன் ரிங்கேட் அனுப்பும் திட்டம் முறியடிப்பு. மளிகை கடைகள், உணவகங்கள் என்ற போர்வையில் மோசடி கும்பல் இயங்குவதாக தகவல் கிடைத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து மலேசிய குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட சிறப்பு நடவடிக்கையில் சட்டவிரோதமாக அனுப்பப்படவிருந்த 3.6 மில்லியன் ரிங்கேட், அதாவது $1.1 மில்லியன் பறிமுதல் செய்து வெளிநாட்டினர் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மலேசியாவின் மத்திய வங்கியாகிய BNM, மலேசிய இணைய பாதுகாப்பு அமைப்பு ஆகியவற்றுடன் இணைந்து குடிநுழைவுத்துறை அந்த சிறப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டது. இதில் 1400 யூரோ, 10,000 சீன யுவான் நாணயம் ஆகியவற்றுடன் சட்டவிரோத நிதி பரிவர்த்தனைகளுடன் தொடர்புடையதாக நம்பப்படும் தங்க நகைகளும் பிடிபட்டன. முதற்கட்ட சோதனையில் இந்திய நாட்டவர் 3 தங்கள் வேலை அனுமதி அட்டையை தவறாக பயன்படுத்தியது தெரியவந்தது. மேலும் 2 அனுமதிக்கப்பட்ட காலத்திற்கு பிறகும் மலேசியாவில் தங்கியிருந்ததும் கண்டறியப்பட்டது. அத்துடன் உரிய பயண ஆவணங்களோ மலேசியாவில் தங்குவதற்கான அனுமதியோ இல்லாத இந்திய நாட்டவர் 3 இந்தோனேசியா பெண்கள் 2 பிடிபட்டனர். பிடிப்பட்ட அனைவரும் 21 வயதிற்கும் 57 வயதிற்கும் இடைப்பட்டவர்கள் என்றும் குடிநுழைவுத்துறை அவர்கள் மீது மேல் நடவடிக்கை எடுக்கிறது என்றும் திரு ஜக்காரியா ஷாபான் கூறினார். பண மோசடி கும்பல் உரிமமின்றி பண பரிமாற்ற சேவையை வழங்கி வந்ததாகவும், முக்கியமாக இந்தோனேசிய இந்திய வாடிக்கையாளர்களுக்கு அவர்கள் சேவை வழங்கியதாகவும் அவர் சொன்னார். மளிகை கடைகள், உணவகங்கள் என்ற போர்வையில் அவர்கள் செயல்பட்டனர் என்றார் திரு ஜக்காரியா ஷாபான். ஓராண்டாக செயல்பட்ட அந்த மோசடி கும்பல் அன்றாடம் 15,000 ரிங்கேட் முதல் 60,000 ரிங்கேட் வரையிலான தொகையை பரிமாற்றம் செய்தது தெரியவந்தது. பண்டிகை காலங்களில் அதிகபட்சம் 1,10,000 ரிங்கேட் வரையிலான தொகையை அது கையாண்டது. சட்டவிரோத நிதியை தங்க நகைகளாக மாற்றி அவர்கள் மலேசியாவிற்கு வெளியே கொண்டு சென்றதாக அதிகாரிகள் நம்புவதாக அவர் குறிப்பிட்டார்.